சொல்லக்கூடிய அளவுக்கு இதான். மற்றவை அந்த லேண்டை பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். அளவு பார்த்து லேண்டை பார்த்து முடிவு பண்ணலாம். அப்போ அந்த தெருக்கூத்துக்கு பிள்ளையார்லாம் வைக்கிறாங்களே, அப்ப அதெல்லாம் பலன் தராதா? அது கூட நிறுதி மூலையில் இருக்கக்கூடிய தெருக்கூத்துக்கு தான் பிள்ளையார் வைக்க வேணும். தெற்கு பக்கம் வைக்கலாம், மேற்கு பக்கம் வைக்கலாம், நிறுதி மூலையில் வைக்கலாம். கன்னி மூலை கணபதினு சொல்லுவோம். அதனால் தெற்கு மேற்கு சந்திக்கிற இடம் நடு தெற்கு அல்லது நடு மேற்கு, இதிலேருந்து தென்மேற்கு வரைக்கும் வைக்கலாம். ஆனால் வடகிழக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு, வடகிழக்கு, கிழக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில்களில் வீடுகளுக்கு பிள்ளையார் வைக்கிறது சிறப்பில்லை. அது சரி வராது. எல்லாத்துக்குமே தெருக்கூத்துனாலுமே பிள்ளையார் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுல தவறு தான். சில இடத்துக்கு தான் அது இதாகும். சில இடத்துல அது அதிகமாக கூட பாதிப்பு ஏற்படுத்தி விடும் பிள்ளையார் வைக்கிறதுனால. அதனால் பார்த்து தனித்தனியாக ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி பார்த்து தான் வைக்கணும். ஓகே. அந்த தெருக்கூத்து இருக்கிற வீடுங்களில் மாடி கட்டுறாங்கன்னா 2வது மாடியில் இருக்கவங்களுக்கு பாதிக்காது அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அது? இந்த வாஸ்துங்கிறது பஞ்சபூதங்களோட ஓட்டத்தை பொறுத்து. நீர் ஓட்டம் எப்படி இருக்குது, காற்று ஓட்டம் எப்படி இருக்குது, சூரிய வெளிச்சம் எப்படி இருக்குது, இந்த மாதிரியான ஓட்டங்களை பார்த்து தான் பண்ணோம். இப்போ உங்களுக்கு ஒரு 9 அடுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக காற்று வருமா, அல்லது 9வது ஃப்ளோரில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக காற்று வருமா? 9வது ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கு. அப்போது மேலே போக போக வாஸ்து தொல்லை, இந்த தெருக்கூத்தான பிரச்சனை மேலே போக போக அதிகமாக இருக்கும்னு தான் அர்த்தம். கீழே இருக்கிறத விட மேலே தான் அதிகம். வாஸ்து அந்த வெளிச்சமாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் அதிகமாக புழங்குது மேலே போக போக தான். அப்போ கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு, அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர்னு இப்படி மேலே போக போக பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். சில அப்பார்ட்மெண்ட்டை பார்க்குறோம், உங்கள் வாஸ்து சரியில்லைன்னு சொல்கிறோம். இல்லையே, கீழ் வீட்டில் இருக்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே அப்படின்வாங்க. மேலே போக போக தான் பாதிக்கும். வாஸ்து நல்லா இருந்தாலும் சரி, மேலே போக போக நல்லது நடக்கும். கெட்டதாக இருந்தாலும் மேலே இருக்கிறவங்களுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கெடுதல் அதிகமாக இருக்கும். ஆக இந்த பஞ்சபூதங்களுடைய தடையின்னா ஓட்டம் பொறுத்து அந்த வாஸ்து பாதிப்புகள் கூட குறைய செய்யும். ஆக மொத்தத்தில் வாஸ்து குறை இருந்ததுன்னா மேல் மாடியில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகம். எவ்வளோ உயரமாக இருக்கிறாங்களோ அவ்வளோ அதிகமாகவே பாதிக்கும்னு அர்த்தம்.